பிரியமானவர்களே, சபையிலே மாசம் மாசம் வாக்கு தத்தத்தை சொல்லுகிறார்கள். வருஷா வருஷம் தீர்க்க தரிசன வாக்கு தத்தம் சொல்லுகிறார்கள். ஆனால் வாக்கு தத்தமான வசனம் என்று சொல்லி ஆசீர்வாதத்தான் கூறுகிறார்கள். அதில் ஏதாவது எச்சரிக்கை சொல்லுகிற வார்த்தைகள் இன்று வாக்கு தத்தமாக இறைவன் தருகிறார் என்று சொல்லி கொண்டு வந்து சொல்வது கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உபாகம் என்ற புத்தகத்திலே 12:32 சொல்லுகிறார், நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாய் இரு, நீ அதனோடே ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் திட்ட தெளிவாக சொல்லுகிறார். இங்கே வெளிப்படுத்தல் என்ற புத்தகத்திலே சொல்லுகிறார், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வீணான வார்த்தைகளை குறித்து பேசுகிறவர்கள் அது வீணான வார்த்தை, தேவையில்லாத கதை என்றுதான் சொல்லி முடிச்சு கட்டி விடுகிறார்கள். அது அர்த்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. வீணான வார்த்தை என்று சொன்னால் அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பரிசேயர் சதுசேயர்கள் பேசின ஒரு வார்த்தை. அதே போலதான் இன்றும் வீணான வார்த்தைகளாக வாக்கு தத்தம். இறைவன் சொன்னார், உனக்கு இந்த மாசம் வாக்கு தத்தத்தை நீ கொடு என்று சொல்லி, இந்த வருஷம் தீர்க்கதரிசன உரை என்று சொன்னாரா? ஏன் வருஷத்திலான் உரைக்க வேணுமா? மாசத்திலான் வாக்கு தத்தம் கொடுக்கணுமா? மற்ற நாட்களில் கொடுக்க கூடாதா? இறைவன் அதை செய்யலாம் தானே. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய போதகர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய பண தேவையை மயக்கி எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று மக்களை வசப்படுத்துகிற வார்த்தைகளை பேசி மக்களை இனங்கண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு பிரியமானது ஆசீர்வாதம் தான் என்று சொல்லி, ஆனால் அவர்களை எச்சரிக்கவோ சீர்திருத்தவோ இடிந்து போன ஆலயத்தை கட்ட வேணும் என்ற நெகேமியா மாறிய ஒரு உணர்வு கொஞ்சம் கூட இன்றைக்கு இல்லாத பட்சத்தில் தான் வாக்கு தத்தம் ஆசீர்வாதம் என்று பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் எங்களுடைய போதகர்கள். யார்கிட்ட இருந்தாலும் பண ஆசை உள்ளுக்கு இருந்தன்னு தான் இருக்கிறது, வஞ்சிக்கிற ஆசை உள்ளுக்கு இருந்தன்னு தான் இருக்கிறது. அது எல்லா தீமைக்கும் வேறென்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் மரம் என்று சொல்லியிருக்கலாம் தானே, ஏன் அதை வேறென்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார்? வேர் மண்ணுக்குள்ளே மறைந்திருக்கும், தெரியாது. அதே போல இந்த ஆசை என்றது உள்ளுக்குள்ளே மறைந்திருக்கிறது.